Hi everyone, this is Arul from Joes IES Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் டு எவ்ரி ஒன். எல்லாருமே வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபார்முலா ஷீட் ரெகுலராக நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 ஃபார்முலா ஷீட் எஸ்டர்டேவோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 18th ஃபார்முலா ஷீட் இன்றைக்கிலேருந்து இருக்கும். அது ரெகுலராக வந்து ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். அதுலேருந்து எங்களுக்கு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான். அதோட இன்னும் 2 அனௌன்ஸ்மெண்ட் சேர்த்து கொடுக்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓக்கு 3 போர்ஷன்ஸாக நான் படிக்கணும். என்னென்ன போர்ஷன்? டெக்னிக்கல், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ். இந்த மூணு தான். இந்த மூணையுமே கவர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா யூடியூப் லைவ் டெஸ்ட். இந்த யூடியூப் லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? இந்த யூடியூப் லைவ் டெஸ்ட் டைமிங் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அந்த டைமிங் ஆப்ஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட் எப்படின்னு நமக்கு தெரியாது, ஓகேவா? அதனால் 2 டைமிங் நான் சொல்கிறேன். ஏர்லி மார்னிங் 4 o'clock ஒரு டைமிங், அப்படி இல்லை அப்படின்னா நைட் 8 o'clock. இந்த 2 டைமிங்கில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எந்த ஓட்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து நம்ம யூடியூப் லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அந்த லைவ் டெஸ்ட்டில் என்ன போர்ஷன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா ஷீட் கொண்டு போயிருக்கோமா, டெய்லி 2 or 3 ஃபார்முலா ஷீட்ஸ் நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ரிவைஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்ம டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? ஆல்மோஸ்ட் 17 ஃபார்முலா ஷீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஃபார்முலா ஷீட் நீங்கள் படிக்கணும். அந்த போர்ஷன்ஸ் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் இல்லை வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். டெஸ்ட் போர்ஷன் என்ன, டெஸ்ட் டைமிங் என்ன, அதுக்கான லிங்க் அப்படின்னு ஃபர்தராக டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? நீங்கள் அந்த அதுபடி நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் 2 டைமிங், ஏர்லி மார்னிங் 4 o'clock அல்லது நைட் 8 o'clock. இந்த 2 டைமிங்கில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டைமிங்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அதெல்லாம் கால் பண்ணி நீங்கள் இன்டிமேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எது ஹையஸ்ட் டைமிங்காக இருக்கோ அந்த டைமிங்கில் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம், ஓகேவா? அந்த 2 or 3 சீட்ஸில் வந்து பிஒய்க்யூ பேஸ்டு, இது வேறு எதுவுமே நானாக எடுக்கிறதோ இல்லாட்ட வந்து சும்மா ரேண்டமாக உங்களுக்கு கொடுக்குற கொஷின்ஸோ எதுவுமே கிடையாது. பிஒய்க்யூவில் எந்த மாதிரி நியூமரிக்கல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா ரிலேட்டடாக நம்ம 3 ஃபார்முலா ஷீட் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அந்த 3 ஃபார்முலா ஷீட் ரிலேட்டடாக பிஒய்க்யூவில் எந்த மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸை வந்து உங்களுக்கு 15லேருந்து 20 கொஷின், மேக்ஸிமம் 15லேருந்து 20 கொஷின் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். 1 minute டைம் கொடுப்பேன். நீங்கள் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி சால்வ் பண்ணணும், என்னோட மெத்தட்லேயும் நான் சால்வ் பண்ணி காமிப்பேன். இது ரெகுலராகவே உங்களுக்கு போகும். அந்த ஃபார்முலா ஷீட் ஆர்டரில் உங்களுக்கு போகும். அப்புறம் ஃபார்முலா ஷீட்டு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குமா, ஆல்மோஸ்ட் 17 சீட்ஸ் எடுத்து இப்போ பார்க்கணும் அப்படின்னா டைம் நமக்கு லேட் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 2 or 3 ஷீட்டு நீங்கள் படிச்சுட்டு அது கொஷின்ஸாக சால்வ் பண்ணுறீங்க. அப்போ மைண்டில் இன்னும் தெளிவாக நிற்குமா, அந்த மாதிரி ஆர்டரில் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைமிங் மட்டும் மறந்துடாதீங்க. காலையில் 4 o'clock இல்லை நைட் 8 o'clock. 2 டைமுமே வந்து ஃப்ளெக்சிபிளான டைம் தான். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத டைம். ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 7 o'clock ஒர்க்கு முடிச்சு 8 o'clock வந்துடலாம். 8 o'clock டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் செட் ஆகும் அப்படின்னா 4 o'clock தாராளமாக உங்களுக்காக எஃபர்ட் போகிறக்கு நான் ரெடியாக இருக்கேன். 4 o'clock ஏர்லி மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 o'clock வந்து லைவ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். எது உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? அதோட செகண்ட் என்ன அப்படின்னா ஜிஎஸ் கிளாஸ் டீடைல்ஸ். ஜிஎஸ் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ இருந்தே சைட் பை சைடாக ரொம்ப ரஷ் பண்ணாமல் ஒரு ஃப்ளூவெண்ட்டாக ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோவில் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்பா. எப்படி அப்படின்னா ஸ்டார்டிங் ஜாகிரஃபியுமே உங்களுக்கு 5 hours 5 to 7 கொஷின்ஸ் இருக்குது. 5 கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாடு ஜாகிரஃபியும் வந்து ஆட் ஆச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 5 to 8 கொஷின்ஸ் வந்து தாராளமாக இருக்கும். ஆனால் ஜாகிரஃபி மேப் ஸ்டடியாக கொண்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு மேப் ஸ்டடி வரும். அதனால் ஒரு 15-20 மேப் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையுமே வந்து உங்களுக்கு ஓகே ஜாகிரஃபி கொண்டு போகலாம். மேப் ஸ்டடினா வேறு எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபார்முலா ஷீட் பார்க்குறீங்களா, அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மேப் போடுவாங்க. அந்த மேப்பை நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபர்தராக நீங்கள் அதுலேருந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு உங்களுக்கு ஓகே மேப் ஸ்டடி கொண்டு போகலாம் சார் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அது ஜாகிரஃபி முடிஞ்சா அடுத்து ஹிஸ்ட்ரி, அடுத்து பாலிட்டி, அந்த மாதிரி ஆர்டர்லையும் கொண்டு போவோம், ஓகேவா? அதில் வந்து வேறு மாதிரி ஷார்ட் கட்ஸில் யோசிச்சிருக்கேன். மேப் ஸ்டடி ஆல்மோஸ்ட் 70 மேப்ஸ் தான். 70 days நமக்கு முடிஞ்சிடும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம கொண்டு போகலாம், ஓகேவா? அந்த ஜாகிரஃபி மேப் ஸ்டடி ஓகே அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுவுமே ஈவினிங் 6 o'clock ஃபார்முலா வருதா, மார்னிங் 10 o'clock வந்து ஜாகிரஃபி மேப் ஸ்டடி ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேர்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட்டு. மேக்ஸ் டெஸ்ட் வந்து எல்லாருமே நம்ம 3 தான், டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸ். இந்த மேக்ஸுங்கிறது நம்ம மேஜர் பாயிண்ட். 25 கொஷின் நமக்கு வரும். அந்த 25 கொஷின் என்ன பண்ணலாம்னா வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம்பா. வீக்லி 2 டெஸ்ட்டஸ் கண்டக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் சார் மேக்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த 2 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸுமே யூடியூப்பில் கொடுத்துருவோம், ஓகேவா? ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணுவோம். அந்த டாப்பிக்லேருந்து 15லேருந்து 20 கொஷின், அந்த 20 கொஷின்ஸ்க்கான டிஸ்கஷன் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம். இது ரெகுலராக கொண்டு போனோம்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம சிலபஸ் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம்,
ஓகேவா? இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 விஷயமே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எதை மூவ் பண்ணணும், எதை மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டீட்டெயில் மூவ் பண்ணணும்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் லைவ் டெஸ்ட்டு, டெக்னிக்கல் டெஸ்ட்டு. இதை வந்து ஃபார்முலா ஷீட் படிக்க போகிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம். ரெண்டாவது ஜிஎஸ் அப்படிங்க மேப் ஸ்டடி, அது ரிலேட்டான டெஸ்ட்டு. தேர்டு வந்து மேக்ஸ் டெஸ்ட்டு. மேக்ஸ் அப்படிங்கிறது டாபிக் டெஸ்ட்டு கொடுப்பாங்க, அதை வந்து படிக்கணும். படிச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து கொஸ்டின் டெஸ்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து பார்த்துட்டு டெஸ்ட் எழுத போடுவீங்க, அதுக்கான டிஸ்கஷன் கொடுக்க போகிறோம். இது எல்லாத்துக்கான பிடிஎஃப்மே வந்து நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ரெண்டுலேயுமே ஷேர் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே வைப்பாங்க. அந்த குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க. எந்த ஒரு இன்டிமேஷன் அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் வரும். ஓகேவா? இந்த வீடியோவில் நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டோம்ச்சுன்னா அது மற்றவங்க சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டோம்ச்சுன்னா ஐயோ அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவனுமே வந்து நம்ம காம்படிட்டராக வந்துடுவான் அப்படிங்கிறது எல்லாமே யோசிக்கும். இந்த தப்பான தாட்டை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கான விஷயம் தெரிஞ்சிச்சோம்ச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். காம்படிஷன் அப்படிங்கிறது வெல் காம்படிஷனாக இருக்கணும். ஒரு நல்ல தரமான போட்டியாக இருக்கணும். அதான் வந்து உண்மையிலே நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் மறைச்சி எனக்குள்ளே வைக்கணும்னா அவனுக்கான விஷயங்கள் நமக்கு ஷேர் ஆகாது. நம்ம ஒரு 10 விஷயம் சொன்னால் அவங்க 2 விஷயம் சொல்லுவாங்க. அப்போ அந்த 2 விஷயத்தினால நமக்கு மார்க் ஏதாவது ஹை ஆகலாம். அதனால் எதுவுமே உங்கள் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சோம்னா ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவும் ஷேர் பண்ண யோசிக்காதீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக சொன்னீங்க, சார் என் குரூப் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அவங்க குரூப்லலாம் உங்கள் வீடியோஸை நாங்கள் டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணோம் சார், எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, கரெக்டாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பிப்பா. அதே மாதிரி எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க எந்த ஆர்டரில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 30 டெஸ்டஸ் முடிஞ்சிச்சு. டிஸ்கஷன் வந்து 70 டிஸ்கஷன் கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க, எந்த ஆர்டரில் படிக்கணும்னு எனக்கு இப்போ தான் சார் தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஏஐக்கு எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன, எந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்கணும், எப்படி படிக்கணும் ஆர்டரே தெரியாமல் இருந்துச்சு. நீங்கள் டாபிக்ஸாக பிரித்து கொடுக்குறது, அப்போ ஏன்னா இவ்வளோ தான், ஒரு யூனிட்னா இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது ஆர்டர் எனக்கு படிக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்தாலும் நீங்கள் இப்போயும் ஜாயின் பண்ணிக்கலாம். முன்னாடி உள்ள டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். அதே மாதிரி டிஸ்கஷன்ஸ் 17 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, தியோலேட் வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸும் டுமாரோ வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் அதை குறித்து ஒரி பண்ண தேவையில்ல. டிஸ்கஷன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேட் ஆனால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அது முடிச்சிடுவாங்க. ஓகேவா? அதனால் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள். எதையுமே ஹைட் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு கிவ் அப் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா நமக்கான பெனிஃபிட் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட்பா. நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ, என்ன டைமிங் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.